வெனஸ்டே நான் என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் பண்ணியிருக்கேன்ற இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களோட கிட்ஸ்க்கு லன்ச்சுக்கு பேக் பண்ண அதே மாதிரி என்ன சமைக்கிறதுன்னு ரொம்ப யோசிப்பீங்க. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். நான் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். மஷ்ரூமில் பிரியாணி பண்ணிவிட்டு தொட்டுக்க வந்து காலிஃப்ளவரில் வந்து கோபி 65 பண்ணிக்கலான்ட்டு. ஸோ நான் டியூஸ்டேவே எப்போவுமே நைட்டு வந்து நாளைக்கு காய்கறி இருக்கா, ஸோ என்ன காய்கறி இருக்குது இது சமைச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டு தான் படுப்பேன். மைட் பி நிறைய மாற்றங்கள் வரும். பட் ஆனால் வந்து இது மாதிரி பிளான் பண்ணால் தான் வந்து என்னால் டக்குன்னு காலையில் எதுவுமே யோசிக்காமல் சமைக்க முடியும். இதுக்கு வந்து நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் மஷ்ரூம் தான் எடுத்தேன். ஏன்னா நான் வந்து 1/2 கப் தான் ரைஸ் எடுத்தேன். அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும். ஸோ எண்ணெயில் வந்து நம்ம சீரகம் சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நான் ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் புதினா தக்காளி போட்டிருக்கேன். புதினா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டேன். ஏன்னா வந்து மஷ்ரூமில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியோடு நம்ம ரைஸ் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும், குழஞ்சி போயிடும். அதனால தான் வந்து நான் மூடி வச்சேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா மஷ்ரூம்லேருந்து வந்தோடனே இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் அதுக்கு தான் நான் ஆட் பண்ணல. ஏன்னா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணால் ரொம்ப ஓவராக மசாலாவாகிடும். அதுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸ், கொஞ்சோண்டு தண்ணி வந்து ரைஸ் முழுகிற லெவலுக்கு வச்சுட்டு கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாம். ஸோ ஒரு 20 to 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த அடுப்பில் நான் அதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணது வந்து இடியாப்பத்துக்கு மாவு தான். ஸோ இது வந்து நான் கடையில் வாங்கிட்டேன். ஏற்கனவே 4 கிலோ மாவு நான் அரைச்சேன். அதை வந்து யூஸ் பண்ணி காலியாகிடுச்சு. அந்த மாவில் வந்து நான் வந்து புட்டு பண்ணுவேன், இடியாப்பம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வெயில் மழை மாற்றி மாற்றி வரதால் நான் அது வந்து ஊற வச்சுட்டு காய வைக்க முடியல. ஸோ அதனால் வந்து நான் அதை ரெடி பண்ணல இன்னும். அந்த மாவை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து நான் 15 மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தண்ணி இருத்திடுச்சு. ஸோ கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணது வந்து இந்த கோபி 65 தான். இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. என்கிட்ட வந்து மைதா தான் இருந்துச்சு. நான் எப்பவுமே கடலை மாவு யூஸ் பண்ணுவேன் மைதாக்கு பதில். ஆனால் இப்போ என்கிட்ட கடலை மாவு இல்லாததால் நான் மைதா வந்து ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சேர்த்து பசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஆயில் ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் எப்போ வேணுமோ அப்போ பொரிச்சிக்கலாம். நான் அது ஸ்கூலுக்கு தான் கொடுத்து விட்டேன். ஏன்னா ஸ்கூலில் எப்போவுமே எப்படியோ சாகியாக ஆகிடும். அது கொஞ்சம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சூடாக பொரிச்சு கொடுக்கலான்ட்டு. அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இடியாப்பம் தான். இடியாப்பம் வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் ஷார்ட்ஸ்லலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய குழந்தையோட ஃபேவரட். அடிக்கடி செய்வேன். இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு பண்ணலாம் தான் கொஞ்ச நாள் கேப். அது ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டேன்னா டெய்லியும் இடியாப்பமாக இருக்கும் வீட்டில். ஒரே சமயம் நான் இடியாப்பமும் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு சைடு வந்து காலிஃப்ளவர் ஸ்கூல் கொடுத்தவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு தொட்டுக்க வந்து இடியாப்பத்துக்கு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சேன். ஸோ தேங்காய் பால் இதில் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன், சக்கரை யூஸ் பண்ணலை. அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் லஞ்ச் தான் கட்டினேன். ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு வந்து காலிஃப்ளவர் கொடுத்துட்டேன். இது வந்து சாகி ஆகிடும், ஒரு மாதிரி சாப்பிடவே ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சோண்டு கொடுத்தேன். சரி வீட்டுக்கு வந்தும் பொரிச்சு கொடுக்கலான்ட்டு. லஞ்சுக்கு வந்து நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி அப்புறம் காலிஃப்ளவர் தொட்டுக்கு கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம். காலையில் வந்து 3 இடியாப்பம், கொஞ்சோண்டு தேங்காய் பால் கொடுத்தேன். ஸ்கூல் இல்லை வீட்டில் இருக்கானா அவள் 6 to 8 இடியாப்பம் கூட சாப்பிடுவாள், அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து நான் இடியாப்பம், தேங்காய் பால், அதுக்கப்புறம் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டேன். வாழைப்பழம், இந்த தேங்காய் பால், அதுக்கப்புறமா இந்த இடியாப்பம், இது 3மே சேர்த்து சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாழைப்பழத்தோடு சாப்பிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11-11:30க்கு வந்து கொஞ்சம் ப்ரோமோகிரானேட், அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி, கோபி 65, வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம் எடுத்தேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் 5 o'clockலாம் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டின்னர் வந்து மில்லட்டில் வந்து பீட்ரூட் அரைச்சி அது மூடி ஓரமாக வச்சுட்டு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணேன். தக்காளி சட்னிக்கு வந்து எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து பூண்டு, இஞ்சிலாம் தனித்தனியாக சேர்க்கல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். ஒன்ஸ் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த ராஸ்மெல் போகும். அதுக்கப்புறமா நான் குழம்புத்தூள்,
கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஸோ இது நல்லா கொதிச்சிடுச்சுன்னா தக்காளி சட்னி ரெடி. ஸோ இதை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் காலையில் மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் பண்ணேன். ஸோ மிச்சம் மஷ்ரூம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அது எப்படியோ வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஷ்ரூம் சூப் தான் ரெடி பண்ணேன். மஷ்ரூம் சூப்புக்கு வந்து ஒரு பேனில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் பட்டர் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு தட்டி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்துட்டு மஷ்ரூம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ண போதே தண்ணி விடும். ஸோ அதனால் அடியெலாம் பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணேன்னா 2 தான். ஒன்று சீரகத்தூள், ஒன்று கரம் மசாலா, இது 2 ஆட் பண்ணால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ரோட்டு கடையில் எப்படி வாங்கி சாப்பிடும் போது அந்த மஷ்ரூம் சூப் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலக்கி போட்டுட்டு கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெப்பர் போட்டோன்னா மஷ்ரூம் சூப் ரெடி. நான் உப்பு போட மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொஞ்சம் சர்வ் பண்ண நானும் குடித்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோட்டு கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் எண்ணெயில் பொரித்து போடலாம், அதுவும் இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து டின்னருக்கு வந்து நான் வந்து 3 தோசை கொஞ்சோண்டு தக்காளி சட்னி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து நட் ஸ்மூத்தி தான் பண்ணலான்னு ரெடி பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் அத்திப்பழம், அதே மாதிரி டேட்ஸ் ஊற வைக்கும் போது ஓப்பன் பண்ணேன். பாருங்கள் எப்படி கெட்டு போயிருக்கு. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் கொடுக்குறீங்கன்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு கொட்டையை வெளியே எடுத்து போட்டுட்டு பூச்சி ஏதாச்சும் இருக்கா செக் பண்ணிட்டு கொடுங்க. நான் வந்து 3 அத்திப்பழம், ஒரு 10 டேட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு 15 பாதாம், 15 முந்திரி, ஒரு கைப்பிடி பம்கின் சீட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ், நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் வடை போட்டு குழம்பு பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதையும் ஊற வச்சுட்டு அதே மாதிரி வந்து சியா சீட்ஸும் பாதாம் பிசின் இது 2த்தையும் ஊற வச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து எப்படி பண்ணுறது நட் ஸ்மூத்தி வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் வரும். ஏன்னா வெட்னஸ்டே வீடியோவில் நான் ஊற வச்சு தான். ஸோ தேர்ஸ்டே வீடியோவில் நாளைக்கு நான் மார்னிங் பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.